ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 53. சாப்பாடு பரிமாறிக்கொண்டே கீர்த்தனாவை பற்றி மகேந்திரனிடம் கூறிய மகேஸ்வரி, ஏங்க நம்ம கார்த்திக்கும் கீர்த்தனாக்கும் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு சம்மதம்னா நம்ம வருண் அர்ச்சனா கல்யாணத்தோட கார்த்திக் கீர்த்தனாவுக்கும் நிச்சயம் பண்ணி வச்சிடலாம்ங்க. என்ன சொல்றீங்க என்று கேட்டார். நான் சம்மதிக்கிறது இருக்கட்டும், இதுக்கு கார்த்திக் சம்மதிப்பானா என்று மகேஸ்வரியிடம் கேட்டார் மகேந்திரன். ஏங்க கார்த்திகை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அவன் வீட்டை விட்டு போயிட்டா நம்ம புள்ள இல்லைன்னு ஆயிடுமா? நீங்க சரின்னு சொல்லுங்க, நான் பொண்ணு வீட்லயும் கார்த்திக் கிட்டயும் பேசுறேன் என்றார் மகேஸ்வரி. நீ முதல்ல கார்த்திக் கிட்ட பேசு, அப்புறம் பொண்ணு வீட்ல பேசலாம் என்றார் மகேந்திரன். சரி என்று ஒத்துக்கொண்டவர் மகேந்திரன் சாப்பிட்டு முடித்து சென்றவுடன் கிளம்பி கார்த்திகை பார்க்க அவனுக்கும் அவன் நண்பர்களுக்கும் உணவை எடுத்துக்கொண்டு கெஸ்ட் ஹவுஸ் கிளம்பினார் மகேஸ்வரி. கார்த்திக்கும் அவன் நண்பர்களும் தங்கியிருக்கும் கெஸ்ட் ஹவுஸுக்கு சென்று கதவை தட்டினார். ஆனந்த் வந்து கதவை திறந்தான். கார்த்திக் அம்மாவை பார்க்கவும், வாங்கம்மா என்று புன்னகை முகமாக அழைத்தான். அவர் உள்ளே சென்றதும் உணவை டேபிளில் வைத்தவர், என்ன நீங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்க, இந்த கார்த்திக் எங்க போனா என்று கார்த்திகை விழிகளாலே தேடிக்கொண்டு கேட்டார் மகேஸ்வரி. கார்த்திக் ஊருக்கு போயிருப்பதை மறைக்கும் விதமாக ஏதேதோ கட்டுக்கதை அடிக்க ஆரம்பித்தான் ஆனந்த். ஆனந்த் கட்டுக்கதை அடிக்கிறான் என்று புரிந்து கொண்ட மகேஸ்வரி, ஆனந்த் இப்ப கார்த்திக் எங்கன்னு சொல்ல போறியா இல்லையாடா என்று திட்டவட்டமாக கேட்டார். இல்லம்மா, பக்கத்துலதான் போயிருக்கான், இப்போ வந்துருவான் என்று கூறி சமாளித்து அவரை அனுப்பி வைத்தான் கிஷோர். சிறிது நேரம் கழித்து கார்த்திக்கிற்கு போன் செய்தான் ஆனந்த். போனை அட்டன் பண்ணிய கார்த்திக், சொல்லுடா என்றான். டே என்னடா நீ இன்னும் வராம இருக்க? அம்மா வீட்டுக்கு வந்து இப்பதான் விசாரிச்சுட்டு போறாங்க. சரி விடு, நீ எப்ப வர முதல்ல அது சொல்லு என்று கேட்டான் ஆனந்த். டே வரண்டா வரண்டா என்று சற்று அழுத்து கொண்டு கூறினான் கார்த்திக். டே என்னடா என்னாச்சு என்று கேட்டான் ஆனந்த். ஒன்னும் இல்ல, நான் வந்து சொல்றேன் என்று கூறி போனை கட் பண்ணினான் கார்த்திக். லேப்டாப்பில் ஏதோ வேலை பார்த்து கொண்டிருந்த கிஷோர் பக்கத்தில் வந்த ஆனந்த், டே கிஷோர், நாம கார்த்திகை போகவே விட்டுருக்க கூடாதுடா என்றான். ஏண்டா அப்படி சொல்ற என்று கிஷோர் தன் வேலையை பார்த்து கொண்டே கேட்டான். இல்லடா, அவன் போன்ல ஒரு மாதிரி பேசுறான்டா என்றான் ஆனந்த். டே கார்த்திக் ஒரு கேஸ் விஷயமா போனா, அதனால கூட டென்ஷனா இருப்பான், நீ ஏன் இதை பெருசா எடுத்துக்கிற என்று கூறிவிட்டு தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான் கிஷோர். மாலை நேரத்தில் கீர்த்தனா வீட்டிற்கு சென்றார் மகேஸ்வரி. மகேஸ்வரியை பார்க்கவும் கீர்த்தனா அம்மா பார்வதி வரவேற்றார். அவர் உள்ளே சென்று அமர்ந்ததும் அவருக்கு டீ போட்டு கொடுத்துவிட்டு அவர் எதிரில் அமர்ந்த பார்வதி, அப்புறம் சம்பந்தி கல்யாண வேலையெல்லாம் எப்படி போகுது என்று விசாரித்தார். கல்யாண வேலை எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு என்று கூறியவர் உடனே பார்வதியிடம், நீங்க என்னோட 3வது பையன் கார்த்திகை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டார். மகேஸ்வரி ஏன் திடீரென்று கார்த்திகை பற்றி கேட்கிறார் என்று புரியாமல் பார்வதி மகேஸ்வரியிடம், கார்த்திக் ரொம்ப நல்ல பையனாச்சே என்று யதார்த்தமாக கூறினார். அதை கேட்கவும் புன்னகைத்த மகேஸ்வரி, அப்படின்னா என்னோட மகன் கார்த்திக்கு உங்க 2வது பொண்ணு கீர்த்தனாவை தருவீங்களா என்று தான் நினைத்து வந்த விஷயத்தை உடனே கேட்டார் மகேஸ்வரி. சிறிது நேரம் அமைதியாக இருந்த பார்வதி, இத நான் கீர்த்தனா அப்பா கிட்ட கேட்டுதான் சொல்ல முடியும் என்றார். சரி, நீங்க கேட்டுட்டு உங்க பதில சொல்லுங்க என்ற மகேஸ்வரி மற்ற பொதுவான பேச்சுகளை பேச ஆரம்பித்தார். சரண்யா தன் ஸ்கூட்டியில் ஆபீஸுக்கு வந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று டிராபிக் ஜாம் ஆக ஆரம்பிக்க சிக்னலில் நின்று கொண்டிருந்தாள். அப்போது அங்கு சரியாக சக்தியின் கையில் கத்தியால் கீறிய ரவுடியின் ஜீப்பும் அங்கு வந்து நின்று கொண்டிருந்தது. தன் கண்ணெதிரே இருக்கும் ஸ்கூட்டியின் பின்புறத்தை ஒரு முறை சந்தேகமாக பார்த்த ரவுடி தன் ஜீப்பில் இருந்து குதித்து இறங்கி சரண்யா ஸ்கூட்டி எதிரில் வந்து நின்றான். அவனை பார்க்கவும் சரண்யாவிற்கு அன்று தன்னிடம் ஹைவேயில் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணியது ஞாபகம் வந்தது. அவனை பார்த்ததும் எப்போ சிக்னல் மாறும் கிளம்புவோம் என்று சிக்னலை பார்த்தாள். உன்னை நான் எங்கெல்லாம் தேடின தெரியுமா? நல்ல வேலைக்கு இப்போ உன்னோட ஸ்கூட்டிய வச்சுதான் அடையாளம் கண்டுபிடிச்சேன் என்றான் சரண்யாவிடம் அந்த ரவுடி. சரண்யா அவனை பார்த்துவிட்டு சிக்னலை பார்த்தாள். அவன் மறுபடியும் தானே பேச ஆரம்பித்தான். லைஃப்ல அடிதடி சண்டை கட்ட பஞ்சாயத்து இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு, ரொம்ப போரா இருந்துச்சு,
என்னடா வாழ்க்கை இப்படியே போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் பசங்க ஹைவே ரோட்ல நின்றுகிட்டு இருந்தானுங்க. என்னடா இங்க நிக்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லடா, இப்ப இந்த வழியா வர ஒரு பொண்ணுகிட்ட சும்மா பிரச்சனை பண்ணணுமா, அப்படி வம்பு பண்ணும்போது ஒரு பையன் வந்து அந்த பொண்ணை காப்பாத்துவானா, அதுக்கு எங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லிருக்காங்கன்னு சொன்னான். என்னடா ஏதாவது படம் ஷூட்டிங்கா இருக்குமோன்னு நினைச்சு நான் அவனை பாக்கணும்னு தான் நின்றுட்டு இருந்தேன். அப்பதான் நீ ஸ்கூட்டில வரத பசங்க காட்டினாங்க. உன்னை பார்க்கவும் அந்த செகண்டே முடிவு பண்ணிட்டேன் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு. அதனாலதான் அன்னைக்கு பசங்க பண்ணணும்னு இந்த ப்ரொபோசிங் சீனை நான் பண்ணினேன். ஹேய் பியூட்டி, அது நடிப்பு கிடையாது, உண்மை. அதுக்கப்புறம் பசங்க கிட்ட உன்னை பத்தி கேட்டேன். ஒருத்தனும் ஒன்னும் சொல்ல மாட்டேன்ட்டானுங்க. ஆனா பாத்தியா, நீயும் நானும் இங்க மீட் பண்ணிட்டோம் என்றான் அந்த ரவுடி. அவனை மேலேயும் கீழேயும் பார்த்த சரண்யா, ஹலோ, யார் நீங்க? எதுக்கு தேவையில்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று சற்று கோவத்தில் எகிறினாள். ஹே பாத்தியா என்று சிரித்தவன், நான் உன்னைய பார்த்ததுல என்னைய பத்தி சொல்லவே மறந்துட்டேன். என்னோட பேர் தீனா. மும்பைல தீனான்னு சொன்னா தெரியாத ஆளே இருக்க முடியாது. இப்போ அங்க ஒரு சின்ன பிரச்சனை, அதனாலதான் இங்க வந்தேன். இன்னும் கொஞ்ச நாள்ல நான் நிரந்தரமா யூரோப் போறேன். நீயும் என்னோட வர. வந்தே ஆகணும் என்றான் அழுத்தமாக. என்ன மிரட்டுறீங்களா? நான் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணினா நீங்க என்ன ஆவீங்கன்னு தெரியுமா என்று பற்களை கடித்து கொண்டே கேட்டாள் சரண்யா. போலீஸ் என்று சிரித்தவன் சரண்யாவை அழுத்தமாக பார்த்து, எந்த போலீஸ் நம்பர் உனக்கு வேணும் சொல்லு, நான் தரேன் என்று கூறினான் தீனா. அவனை திரு திருவென்று பார்த்தாள் சரண்யா. அப்போது சிக்னல் மாறி அனைத்து வண்டிகளும் கிளம்ப ஆரம்பித்தது. சரண்யா அதை கவனிக்காமல் இவனை பார்த்து கொண்டிருக்கும் போது அங்கிருந்த டிராபிக் போலீஸ் சரண்யாவை, ஏமா மஞ்சு சுடிதார், கிளம்பு கிளம்பு என்றார். தீனா தன் கையை அந்த போலீஸ் முன் நீட்டி, ஏய் பேசிக்கிட்டு இருக்கல என்று அந்த டிராபிக் போலீஸை அதட்டி கத்தினான். அவனை பார்க்கவும் டிராபிக் போலீஸ் பயத்தில் வாய் அடித்து போனார். அதை பார்த்த சரண்யாவின் கை பயத்தில் செல்லென்று ஆனது. எப்படி இங்கிருந்து போவது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். சரியாக தீனாவின் மொபைல் ஒலித்தது. அதை அட்டன் செய்தவன் கோவத்தில் ஏதோ போனில் கத்த ஆரம்பித்தான். அவன் போனில் கவனமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த சரண்யா ஸ்கூட்டியை வேகமாக எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றாள். ஆபீஸ் வந்த சரண்யா ஸ்கூட்டியை பார்க்கிங்கில் நிறுத்தும் போது, இன்னைக்கு அம்மா சொன்னாங்க நீ ஸ்கூட்டில போக வேணாம், அடிக்கடிக்கு இந்த ஸ்கூட்டி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கு, பஸ்ல போன்னு. நான் தான் அம்மா பேச்ச கேட்காம இதை எடுத்துக்கிட்டு வந்தேன். அந்த ரவுடி பேசினதுல டென்ஷன் ஆனதுதான் மிச்சம். இன்னைக்கு எப்படி என்னோட வேலையை முடிக்க போறேனே தெரியலையே என்று புலம்பியவள் ஒரு முறை மூச்சை வேகமாக இழுத்துவிட்டு, அனாவசியமான விஷயத்தை யோசிக்காம இருந்தாலே வேலையை நல்லபடியா முடிச்சிடலாம் என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டு ஆபீஸுக்குள் சென்றாள். சரண்யா என்று திவ்யாவின் குரல் கேட்கவும் திரும்பி திவ்யாவை பார்த்த சரண்யா திவ்யா அருகில் சென்று, என்ன திவ்யா என்று கேட்டாள். திவ்யா சரண்யாவிடம் சரண்யா கொடுத்த ஆயில்மெண்ட்டை எடுத்து நீட்டினாள். இத நான் சக்தி சார் கிட்ட கொடுக்க சொன்னேனே என்று கேட்டாள் சரண்யா. சக்தி சார் தான் இந்த ஆயில்மெண்ட்டை நீயே அவர்கிட்ட கொடுத்தாதான் வாங்கிக்குவேன்னு சொல்லி இதை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு என்றாள் திவ்யா. எதுவும் சொல்லாமல் சரண்யா அந்த ஆயில்மெண்ட்டை வாங்கி தன் ஹேண்ட்பேக்கில் வைத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றாள். அவளுக்கென்று கொடுக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்ற சரண்யா சாம்பிளுக்காக எடுத்து வந்த துணிகளை எடுத்து பார்த்தாள். அதில் அவசரத்தில் 2 அழகுக்காக வைக்கப்படும் பட்டன் தைக்காமல் கொண்டு வந்திருந்தாள். ஐயோ, அவசரத்துல இதை ஸ்டிச் பண்ண மறந்துட்டேனே. சரி, நல்ல வேலை இன்னும் தீபக் சார் வரல, அதுக்குள்ள தச்சிடலாம் என்று எடுத்து வேகமாக தைக்க ஆரம்பித்தாள். சரண்யா தைத்து கொண்டிருப்பதை அந்த அறை வாசல் வரை வந்த தீபக் பார்த்துவிட்டு வேகமாக சக்தி அறைக்கு சென்றார். அங்கு சக்தி தன் அறையில் லாவிக்கொண்டு போன் பேசி கொண்டிருந்தான். அவன் பேசி முடிக்கும் வரை நின்று கொண்டிருந்தார். அவன் பேசி முடிக்கவும் தீபக்கை பார்த்து, என்ன மாம்ஸ் என்றான் புன்னகை முகமாக. அவனுக்கு பதில் சொல்லாமல் அவன் அருகில் சென்றவர் சக்தி கோட்டில் இருக்கும் 2 பட்டன்களை கையால் பிச்சு எடுத்தார். ஐயோ மாம்ஸ், ஏன் இப்படி பண்றீங்க என்று புரியாமல் பதறி அடித்து கொண்டு கேட்டான். எனக்கு ஒரு பொண்ணு இல்லடா, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்றார் தீபக். ஏன் யாராவது சக்தி கோட்ல இருக்கிற பட்டனை இப்படி அத்து போட்டா உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்களா என்று சிரித்து கொண்டே கேட்டான் சக்தி. டேய் என்று முறைத்தார் தீபக். வேற எதுக்கு மாம்ஸ் என்று கேட்டான் சக்தி. டேய், உன்னோட கோட்ல பட்டன் இல்ல,
இப்போ நீ என்ன பண்ற, நேரா சரண்யா ரூமுக்கு போற. இந்த 2 பட்டனையும் கொடுத்து உனக்கு இதை தச்சு தர சொல்லி கேளு போ என்றார். ஐயோ எதுக்கு மாம்ஸ், சரண்யா முதல்லயே ரொம்ப பிஸியா இருக்காங்க, இதுல இந்த வேலை வேற அவங்களுக்கு என்றான். டேய் நீ என்னோட மருமகன் தானடா என்றார் சிரித்து கொண்டே. என்ன மாம்ஸ் உங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம் என்று கேட்டான் சக்தி. டேய் ஒழுங்கா நான் சொன்னதை செய், போய் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து தச்சுக்கோ என்று கூறி 2 பட்டன்களையும் கொடுத்து அனுப்பி வைத்தார். பட்டன்களை வாங்கி கொண்டு சரண்யா அறைக்கு சென்றான் சக்தி. தான் கொண்டு வந்த துணிகளை அங்கிருக்கும் பொம்மைக்கு அணிந்து பார்த்து கொண்டிருந்தாள் சரண்யா. சரண்யா கேபின் கதவை தட்டினான் சக்தி. சரண்யா அவனை பார்க்கவும் எதுவும் சொல்லவில்லை. தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். திரும்பி சென்றுவிட நினைத்து திரும்பியவன் மனமோ, டே சக்தி, இப்படியே மாம்ஸ் கிட்ட போக முடியாது, வேற வழியே இல்ல, சரண்யா கிட்டே கேட்டு பாப்போம் என்று அவள் அறைக்குள் நுழைந்தவன், அது இந்த 2 பட்டனும் என்னோட கோட்ல இருந்து கீழே விழுந்துருச்சு, கொஞ்சம் இதை ஸ்டிச் பண்ண முடியுமா என்று சரண்யாவிடம் கேட்டான் சக்தி. சரண்யா பதில் எதுவும் சொல்லாமல் இருக்கவும், சரி நீங்க உங்க ஒர்க் பாருங்க என்று கூறி திரும்ப போனவனிடம் பட்டன்களை கேட்டு கையை மட்டும் நீட்டினாள். அவள் நீட்டியிருக்கும் கையையும் அவளையும் மாறி மாறி பார்த்தவன் மெல்லிய புன்னகை சிந்திக்கொண்டே தன் கையில் இருக்கும் பட்டன்களை சரண்யாவிடம் கொடுத்தான் சக்தி. அதை வாங்கி சரண்யா ஒரு ஊசியில் நூலை கோர்த்து அவன் அருகில் வந்து கோட்டை பிடித்து தைக்க ஆரம்பித்தாள். ஏனோ சக்தி அந்த நொடி சுவாசிக்க மறந்தான். அவன் இமை மூட மறந்தது. அவன் இதயம் ராகம் பாடியது. நேற்று வரை வானிலையில் எந்த ஒரு மாற்றமில்லை, இன்று எந்த வாசலோடு கண்டு கொண்டேன் வானவில்லை, ஒரே ஒரு நாளில் முழு வாழ்க்கை வாழ்ந்தேனே அன்பே, இந்த நிமிடம் நெஞ்சுக்குள் இனிக்கிறது அடடா, இந்த நெருப்பு மயக்கமாய் இனிக்கிறது உன்னால், இந்த உலகம் யாவுமே புதிதாய் தெரிகிறது. தைத்து முடிக்கவும் தன் இடத்திற்கு செல்ல போனாள் சரண்யா. எங்கோ பார்த்து கொண்டு தன் காயம்பட்ட கையை சரண்யா முன் நீட்டினான் சக்தி. சக்தியை பார்த்த சரண்யாவிற்கு அவளை அறியாமலே மெல்லிய புன்னகை வந்தது. லேசாக புன்னகைத்து கொண்டே தன் ஹேண்ட்பேக்கில் இருந்த ஆயில்மெண்டை சக்தி கையில் வைக்க போனாள். சக்தி கையை எடுத்துவிட்டு சரண்யாவிடம், கையில தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, மருந்த போட்டும் விடலாம் என்றான் புன்னகைத்து கொண்டு. சக்தியை முறைத்து விட்டு சரண்யா மறுபடியும் அந்த ஆயில்மெண்டை தன் பேக்கில் வைத்துக் கொண்டாள். நமக்கு கொடுத்து வச்சதா அவ்வளவுதான் என்று நினைத்தவன் கொஞ்சம் சோகமாக அந்த அறையில் இருந்து செல்ல திரும்பி சரண்யாவை பார்த்து கொண்டே அந்த அறையின் கதவை தன் காயப்பட்ட கையால் கவனம் இல்லாமல் திறந்த சக்தி ஆ என்று கத்தினான். திடுக்கிட்ட சரண்யா வேகமாக அவன் அருகில் ஓடி வந்து, என்னாச்சு என்று கேட்டாள். ஒண்ணும் இல்ல என்று தன் காயம்பட்ட கையை உதறிக்கொண்டே கூறினான் சக்தி. தன் பேக்கில் இருந்த ஆயில்மெண்டை எடுத்து வந்து சக்தியிடம், கைய காட்டுங்க என்றாள் சரண்யா. என்கிட்டயா சொல்றீங்க என்று வலி மறந்து ஆச்சரியமாக துள்ளி குதிக்காத குறையாக கேட்டான் சக்தி. சரண்யா முறைக்கவும் வேறேதும் சொல்லாமல் அமைதியாக கையை நீட்டினான் சக்தி. சக்தி கையில் மருந்து போட்டுவிட்டு அங்கிருந்த முதலுதவி பெட்டியிலிருந்து பஞ்சை எடுத்து கட்டு போட்டு விட்டாள் சரண்யா. சக்தி சரண்யாவையே புன்னகைத்து பார்த்து கொண்டிருந்தான். சரண்யா மருந்தை அங்கிருந்த முதலுதவி பெட்டியில் வைத்துவிட்டு தன் வேலையை பார்க்க போனவளுக்கு திடீரென்று வெளியே செல்ல போன சக்தியை பார்த்து, சக்தி சார், ஒரு நிமிஷம் என்று கூப்பிட்டாள். சக்திக்கு தான் அதை நம்ப முடியவில்லை. அவள் அருகில் ஓடி வந்தவன், ஏங்க நீங்க என்னைய கூப்பிட்டீங்களா என்று கேட்டான். ஆமாம் என்று தலையசைத்தாள் சரண்யா. என்ன விஷயம் சொல்லுங்க சரண்யா ஆர்வமாக கேட்டான் சக்தி. சரண்யாவுக்கு அவனிடத்தில் எப்படி கேட்பது என்று தெரியவில்லை. கொஞ்சம் தயங்கி நின்று கொண்டிருந்தாள் சரண்யா. என்கிட்ட நீங்க எதுக்கும் தயங்க வேண்டிய அவசியம் இல்ல, சொல்லுங்க சரண்யா என்று அவள் தயக்கம் கலைக்கும் விதமாக கூறினான். இல்ல சக்தி சார், நான் அன்னைக்கு என்கிட்ட ஹைவேல பிரச்சனை பண்ணன அந்த ரவுடியா இன்னைக்கு டிராபிக்ல பார்த்தேன் என்றாள் சரண்யா. என்ன சரண்யா சொல்றீங்க? அவன் உங்ககிட்ட திருப்பி ஏதாவது வம்பு பண்ணனானா? சொல்லுங்க, நான் அவனை உண்டல்லன்னு பண்ணிடுறேன் என்று கோபமாக கேட்டான் சக்தி. என்கிட்ட
வம்பு பண்ண சொல்லி பணம் கொடுத்ததே நீங்க தானே அந்த ரவுடி என்கிட்ட சொன்னான் என்றாள் சரண்யா. சரண்யா கூறியதில் அதிர்ந்த சக்தி, அவன் சொன்னதை நீங்க நம்புறீங்களா என்று கேட்டான் சக்தி. இல்ல சக்தி சார், நான் அதை பத்தி உங்ககிட்ட கேட்க தான் உங்களை கூப்பிட்டேன் என்றாள் சரண்யா. அவன் சொன்னதோ அப்ப நீங்க நம்பிட்டீங்கல்ல, அதனாலதானே என்கிட்ட கேக்குறீங்க. வேற யாரு இப்படி என்கிட்ட கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க என்கிட்ட கேட்டதுதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு சரண்யா. உங்ககிட்ட நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்று கூறிய சக்தி வேறு எதுவும் பேசாமல் அங்கிருந்து வேகமாக தன் கேபினுக்கு சென்றான். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ER ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.